சார் அவரை விடுங்க சார், அவரு சும்மா அதான் நீக்கிட்ட அதுதான் சொல்றேன். நான் கூட அவரை பத்தி பெருமையா ஏதோ ஒரு இதுல சொல்றேன். இப்ப பார்த்தாதான் இந்த ஆள் திருந்தவே மாட்டான்னு தெரியுது. எப்படி அந்த தண்ணீர் ஆத்து தண்ணீரை ஆவியாக போகாம அந்த இதை வச்சு தெர்மோகோலை வச்சு நான் தான் கொஞ்சம் மாறிட்டாரு, புத்திசாலியா இருக்காரு, பரவாயில்ல. முதல்ல இருந்தா ஒரு டிவியில சொல்றேன். அதை எப்படி வாபஸ் ஆகுறதுன்னு தெரியல. அந்த இன்னைக்கு அவர் ஒரு பைத்தியங்க. நான் இதுல இருக்கும்போது மதுரையில ஜெயலலிதா மேல கேஸ் போட்டு கையெழுத்து போடுறதுக்கு மதுரையிலிருந்து கையெழுத்து போட விட்டாங்க. நான் அங்க போய் ஹோட்டல்ல தங்க வேண்டியதா போச்சு. எல்லாம் அடிக்க பொம்பளைகள்லாம் அடிச்சு விட்டாரு. அப்புறம் நம்ம ஆளுங்கெல்லாம் அடிச்சு துரத்தி விட்டாங்க. அப்புறம் என்ன பத்திரிக்கை சொல்றாரு, நான் பொம்பளைகளை ஏன் அனுப்பிச்சேன்னா இளத்தோலாம் எனக்கு வேண்டியவர் நல்லா இருக்காரான்னு பார்த்து வரதுக்காக. அவங்க போகும்போது கொஞ்சம் வேகமா போனாங்க, சேலையை எடுத்து மேலே கட்டிக்கிட்டாங்க, அதனால அவங்க தப்பா அடிச்சிட்டாங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் ஒரு லூசு விடு. யார்? அமெரிக்கா இந்திய தூதர், அமெரிக்க தூதர். அமெரிக்க தூதரா? இஸ் நாட் an Indian. How can he judge the things here? அவர்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அமெரிக்க ஜனாதிபதி தான் கொஞ்சம் உயர்ந்த பதவின்னு நினைச்சேன். இப்பதான் நீங்க சர்வேயர்னு சொல்றீங்க. பிஜேபி 305 இடங்கள் வரை பெற வாய்ப்பு 400 சொன்னாங்களே. சரி, நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரோடைய அந்த வழக்கு 18 நாளுக்கு அப்புறம் சிபிசிஐடி மாதிரிருக்காங்க. இத்தனை நாளா தொடர்ந்து வழக்கு விசாரணை நேர்மையாகவும் தீவிரமாகவும் நடக்குதுன்னு காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்தது. ஆனா இன்னைக்கு நேற்று சிபிசிஐடி மாதிரிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? விரைவாக நடத்த வேண்டும் என்பதற்காக தான் சிபிசிஐடியை மாற்றி இருக்கின்றார்கள். கண்டிப்பாக இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் முதல்வராக இருக்கின்ற ஸ்டாலின் அவருடைய ஆட்சி நல்லாட்சி என்பதோடு மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. கண்டிப்பாக குற்றவாளியா அல்லது குற்றவாளிகளா என்பதை விரைவில் தமிழக காவல்துறை கண்டுபிடிக்கும். நீங்கள் 18 நாட்கள் சொல்கின்றீர்கள். வருடக்கணக்காக பல கொலை நிகழ்ச்சிகள் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கின்றது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகம் பூராவும் அப்படித்தான் இருக்கின்றது. ஆகவே 18 நாளுக்குள் கண்டுபிடித்து வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுள் அவதாரமாக இருக்கின்ற கொஞ்சம் இதா இருக்கின்ற மோடியை போன்றவர்களை இங்கே சொல்லி ஏதாவது மஸ்தான் வேலை செய்யுங்க. இல்லை, சில நாள் ஆகும். நீங்கள் சைக்கிள்ல போய் நீங்க டபுள்ஸ் போய் அந்த காலத்துல மாட்டிருப்பீங்களே, உடனே ஃபைனா போட்டாங்க. இப்பதான் உடனே ஃபைன் போடுறான். அப்ப நீங்க கோர்ட்டுக்கு போகணும்.